நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு. காங்கிரஸ் பிரிவு. 1969ஆம் ஆண்டு காங்கிரசுக்குள்ளே அகில இந்திய அளவில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. அந்த விரிசலை நான் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. காங்கிரஸ் இரண்டாக உடைவதற்கான சூழ்நிலை ஒன்று வந்தது. ஜனாதிபதி தேர்தல் வந்தது. ஜனாதிபதியின் மரணம் என்பது ஒன்று காங்கிரஸை தோற்கடிக்கிறது அல்லது தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறது. இது இந்திய வரலாறு கண்ட உண்மையாகும். ஒரு ஜனாதிபதி இறந்தார். புதிய ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அதிலே இந்திரா கோஷ்டி என்றும் நிஜலிங்கப்பா கோஷ்டி என்றும் 2 கோஷ்டிகள் பிரிந்தன. விளைவாக இந்திரா ஒரு பக்கமும் காமராஜ் நிஜலிங்கப்பா ஒரு பக்கமும் நிற்க வேண்டிய சூழ்நிலை எழுந்தது. என்னுடைய நிலைமை தர்ம சங்கடமாயிற்று. இதிலே காமராஜர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் போகின்ற போக்கு தவறானவை என்று மனதார நம்பினேன். நிஜலிங்கப்பாவையும் மொரார்ஜி தேசாயையும் மற்றவர்களையும் அவர் ஆதரித்தது தப்பு என்று நம்பினேன். அவரே ஒரு முறை என்னிடம் சொன்னார், மொரார்ஜி தேசாய் செய்கின்ற காரியங்கள் தவறானவை என்று. பிறகு இவர் எப்படி அவரை தாங்கி பிடிக்க முடியும்? பாங்குகளை தேசியமாக்க வேண்டுமென்று நான் சொல்கிறேன். மொரார்ஜி எதிர்க்கிறார். மொரார்ஜி கையிலே நிதி இலாக்கா இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும் என்று காமராஜரை இந்திரா காந்தி கேட்டாராம். அதற்கு காமராஜர் சொன்னார், வேண்டுமானால் நீயே நிதி இலாக்காவை எடுத்துக்கொள்ளேன் என்றாராம். அதனால்தான் நிதி இலாக்காவை எடுத்துக்கொண்டேன் என்று ஒரே இரவில் நிதி இலாக்காவை எடுத்துக்கொண்ட இந்திரா காந்தி ஒரு முறை கூறினார். அப்படி நான் தான் சொன்னேன், சொன்னதற்காக எடுத்துக்கொள்வதா என்று காமராஜர் என்னிடம் கேட்டார். பல நியாயமற்ற கேள்விகளை அவர் என்னிடம் கேட்டிருக்கிறார். அதிலே இந்திரா காந்தியின் பக்கமே நியாயம் இருப்பதாக நான் நம்பினேன். காமராஜரிடம் இவ்வளவு பாசத்தை வைத்துவிட்டு ஒரு அறிமுகமில்லாத தலைவியை பின்தொடர்ந்து எப்படி செல்வது என்று நான் யோசித்தேன். அது மட்டுமல்லாது, அப்போது தமிழகத்தில் இந்திரா காந்தியை பின்பற்றியவர்கள் அல்லது இந்திரா காந்தியை ஆதரித்தவர்கள் சற்றும் காங்கிரஸிலோ நாட்டிலோ மரியாதை இல்லாதவர்களாகவே இருந்தார்கள். அவர்களை பின்பற்றி எப்படி போவது என்றும் சற்று யோசித்தேன். என்னை தொடர்ந்து வருவதற்கு யாரும் இல்லையே என்று நான் கவலைப்பட்டேன். சரி, நாம் ஒதுங்கிவிடலாம் என்று நினைத்தபோது அகில இந்திய காங்கிரஸ் மெம்பர் என்ற வகையில் என்னிடம் கையெழுத்து வாங்க வந்தார்கள். வெகுவாக யோசித்தேன். யோசித்த பிறகு ஏஐசிசி மெம்பர் என்கிற முறையிலே அந்த ரெக்விசிஷன் மீட்டிங்குக்கான கையெழுத்தை நானும் போட்டு கொடுத்து விட்டேன். நான் கையெழுத்து போட போகிறேன் என்று தெரிந்த உடனேயே தலைவர் காமராஜ் அவர்கள் திருச்சி டிஎஸ் அருணாச்சலம் அவர்களை என்னிடம் அனுப்பினார்கள். டிஎஸ் அருணாச்சலம் என்னை வந்து அழைத்தபோது நான் போக மறுத்துவிட்டேன். பிறகு தோழர் சம்பத் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அவர் வந்து அழைத்த பிறகு நான் போனேன். என்னை வைத்துக்கொண்டு நெடிய விளக்கங்கள் பலவற்றை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் காமராஜர் சொன்ன எந்த விளக்கமும் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. நான் பதில் பேசாமல் இருந்தேன். பேசாமல் இருந்தால் எப்படி என்று காமராஜர் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். இல்லை, அது எனக்கு என்னவோ சரியாக தோன்றவில்லை என்றேன். சரி, நன்றாக யோசி. அந்த அம்மா போகிற வழி சரியில்லை. நம்முடைய ஊரிலே கட்சியை சரியாக வைத்து கொண்டால் அந்த அம்மாள் பணிந்து வரக்கூடும் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் வெகு நேரம் யோசித்த பிற்பாடு புறப்பட்டேன். சரி, யோசி என்று என்னை அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். வந்த பிற்பாடுதான் என்னிடம் கையெழுத்து வாங்குவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் மெம்பர்கள் சில பேர் என்னிடம் வந்தார்கள். CS அவர்கள் அனுப்பியதாக KT கோசல்ராம் வந்தார். நான் சிறிது கூட யோசிக்கவில்லை. கையெழுத்து போடுவது என்று முடிவு கட்டி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டேன். அப்போது மதுரையிலே இருந்த தஞ்சை ராமமூர்த்திக்கு டெலிஃபோன் செய்து அவரையும் வரவழைத்தேன். அவரையும் கையெழுத்து போட வைத்தேன். இந்திராவை ஆதரிப்பது என்று நான் முடிவு கட்டினேன். இந்திராவை ஆதரிப்பது என்று முடிவு செய்த உடனேயே அடுத்த போராட்டமே ஆரம்பமாயிற்று. ஒரு நிலத்தை உழுது அது அறுவடைக்கு தயாராக இருக்கும் பொழுது அறுவடையை முடிக்காமலேயே அந்த நிலத்தை விட்டு வெளியேறி
புது கரம்பை நிலத்தை நாடுவது என்பது எனது அரசியல் வாழ்க்கையில் புதியதல்ல. அறுவடையை முடிக்காமலேயே வெளியேறுவது என்பதுதான் என்னுடைய அரசியலில் எப்போதும் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே இந்த நிலத்தை விட்டு அடுத்த நிலத்திற்கு போவது என்று நான் முடிவு கட்டி ரெக்விசிஷன் மீட்டிங்குக்கு போக புறப்பட்டேன். டெல்லிக்கு போகும்பொழுது இங்கிருந்து போன காங்கிரஸ்காரர்களின் ரயிலையும் நான் தான் வழி அனுப்பினேன். நான் விமானத்தில் போனேன். ஒரு சபலமும் பயமும் மட்டும் எனக்கு இருந்தன. அப்போது 69இல் இந்திரா காங்கிரசுக்கு வந்தவர்களில் யாருமே சரியான நபர்கள் அல்ல. சி. சுப்பிரமணியம் அவர்கள் நல்ல தலைவர், நல்லவர், காமராஜராலேயே மதிக்கப்பட்டவர், ராஜாஜியாலே மதிக்கப்பட்டவர். அதை தவிர நான், தஞ்சை ராமமூர்த்தி, ஜெகவீர பாண்டியன், எஸ்.ஆர். பாலசுப்பிரமணியம் இந்த 4 பேர் மட்டும்தான் ஒன்றாக இருந்தோம். பாக்கி யாரை பார்த்தாலும் துரத்தி அடிக்கப்பட்டவர்களாகவே இருந்தனர். இருப்பினும் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கைக்காக இந்திரா காங்கிரஸில் நானும் அங்கம் வகிக்க தொடங்கினேன். இந்திரா காங்கிரஸில் இணைந்து விட்டேனே தவிர அதன் சார்பாக தமிழகத்தில் கூட்டங்களுக்கு போவது என்பது எனக்கு அருவருப்பாகவே இருந்தது. காரணம், அந்த கூட்டங்களுக்கு எனக்காக ஆட்கள் வந்தால் வரலாமே தவிர இங்கே அப்போது தலைமை வகித்தவர்கள் அங்கம் வகித்தவர்களை பார்த்து யாரும் வருவதாக இல்லை. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே கூட்டம் நடத்துவதற்கே இந்திரா காங்கிரஸ்காரர்கள் அப்போது அஞ்சினார்கள். அந்த கூட்டங்களுக்கு போனவர்கள் பத்திரமாக திரும்பி வருவது என்பதே மிக கடினமாக இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே ஆட்சி நடத்திய காலம் என்றாலும் அது 2 பக்கமும் வேடிக்கை பார்ப்பதிலேயே கவனமாக இருந்தது. நான் இங்கே இந்திரா காங்கிரஸ் கூட்டங்களுக்கு போவதை விட டெல்லியிலே நடக்கின்ற சோஷலிஸ்ட் அரங்கு கூட்டங்களுக்கு போவதையே சிறப்பானது என கருதி அங்கே போக ஆரம்பித்தேன். அங்கே எனக்கு அருமையான நண்பர்கள் பலர் கிடைத்தார்கள். மோகன்தாரியா, கிருஷ்ணகாந்த், ரகுநாத ரெட்டி, ஆர்.கே. சின்ஹா, அர்ஜுன் அரோரா, சந்திரஜித் யாதவ் போன்றவர்களெல்லாம் அங்கே என்னை மிகவும் மதித்தார்கள். என்னிடம் மிகவும் அன்பு காட்டினார்கள். அவர்களோடு பழகுவதே சுகமாக இருந்தது. தமிழக கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்று CS அவர்கள் என்னை ஒருமுறை வற்புறுத்தினார். 2 கூட்டங்களுக்கு நான் போனேன். அப்படி போன கூட்டங்களிலெல்லாம் 100 அல்லது 200 பேருக்கு மேல் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்களும் மேடைக்கு முன்னால் உட்காரவில்லை. மைதானம் காலியாக இருந்து பார்ப்பது எனக்கு விளங்காத அதிர்ச்சியான காட்சியாக இருந்தது. குறைந்தபட்சம் என்னை பார்க்கவாவது ஒரு 1000 பேர் வருவார்கள். அவர்களும் கூட அந்த கூட்டங்களுக்கு வரவில்லை. இது இந்திராவுக்கு செல்வாக்கில்லை என்கிற நிலைமையை காட்டவில்லை, இங்கிருந்த இந்திரா காங்கிரஸ் தலைவர்களுக்கு செல்வாக்கில்லை என்பதையே காட்டிற்று. எனக்கு மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது. எவ்வளவோ புகழ்பெற்ற கூட்டங்களையெல்லாம் கூட்டிவிட்டு இப்படி வெறும் காலி மைதானத்தில் பேசுவது என்பது மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் வெறும் கூட்டங்களை பார்ப்பது என்பதனை விட ஒரு லட்சியத்திற்காக வந்திருக்கிறோம் என்கிற எண்ணமே போதுமானது என்று என்னை நானே ஆறுதல் செய்து கொண்டேன். கட்சியினுடைய கூட்டத்திற்கு கூட நான் அதிகம் போவது கிடையாது. கட்சி கூட்டங்களிலே, கமிட்டி கூட்டங்களிலே அதிகம் பங்கு கொள்வது கிடையாது. காரணம், முன்னே நான் கூறியது போல அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே ஆங்கிலத்திலே சொல்வதானால் மிகவும் சுலபமாக அன்பாப்புலர், அவ்வளவு மோசமான பேர் வழிகளாக இருந்தார்கள். ஆகவே டெல்லிக்கு அடிக்கடி பறப்பது, அங்கே போய் நண்பர்களை சந்திப்பது என்று செலவு செய்து அரசியல் நடத்தி கொண்டிருந்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய சோஷியலிச அரங்கின் தலைவராக அப்போதிருந்த திரு அர்ஜுன் அரோரா அவர்கள் தமிழகத்தினுடைய சோஷலிச அரங்கின் தலைவராக என்னை நியமித்தார்கள். அப்போது கர்நாடகத்தில் தேவராஜ் அர்ஸ் அவர்கள் கர்நாடக சோஷலிச அரங்கின் தலைவராக இருந்தார்கள். அந்த காரணத்தால் எனக்கும் திரு தேவராஜ் அர்ஸுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இந்த தொடர்பு பின்னாளிலே மிக நெருக்கமானதாக ஆயிற்று. பிறகு ஒரு 5-6 வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு பிரம்மாண்டமான பொன் விழாவையும் அவர் பெங்களூரிலே நடத்தியதை நான் மறந்துவிட முடியாது. தேவராஜ் அர்ஸ் வேறு மாநிலத்தவராக இருந்தாலும் என்னிடம் காட்டிய பரிவும் அன்பும் ஒரு தமிழ் கவிஞனுக்கு தமிழகம் தராத ஒரு மரியாதையை தந்ததும் இன்னும் என்னாலே மறக்க முடியாதவையாக நெஞ்சிலே நிற்கின்றன. அர்ஸினுடைய நட்பை நான் மிக குறைந்த அளவிலே கூறியிருக்கிறேன் என்றாலும் அது என்னுடைய மனதில் நிறைந்த அளவு நின்று கொண்டிருக்கிறது.
தேவராஜ் அர்ஸ் கர்நாடக சோஷியலிச அரங்கின் தலைவராக இருந்தபோது தமிழக சோஷியலிச அரங்கின் தலைவராக நான் பணியாற்றிய அனுபவங்கள் நான் மறக்க முடியாதவை. தமிழக சோஷியலிச அரங்கின் சார்பில் அப்போது அகில இந்திய சோஷியலிச அரங்கின் மாநாடு ஒன்று சென்னையில் கூட்டப்பட்டது. நானும் தஞ்சை ராமமூர்த்தியும் சிறந்த ஏற்பாடுகளை செய்து கலைவாணர் அரங்கத்தில் அந்த மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு மோகன் தாரியா, சந்திஜித் யாதவ், சந்திரசேகர், KV ரகுநாத ரெட்டி ஆகிய மிக பெரியவர்கள், மிக முக்கியமானவர்கள் எல்லோருமே வந்திருந்தார்கள். ஒரு அற்புதமான மாநாடாக அது அமைந்தது. நான் நடத்திய விதத்தையும் அந்த மாநாட்டிலே நான் பேசிய விதத்தையும் தாரியா மிகவும் புகழ்ந்தார். மற்றவர்களும் புகழ்ந்தார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மாநாடு நடந்த அன்று மாலை கண்ணப்பர் திடலில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. சீசு அவர்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். அர்ஜுன் அரோரா அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டம் ஓரளவிற்கு பெருங்கூட்டமாக அமைந்தது. எனக்கு உயிர் வந்தது. அந்த கூட்டத்தை பார்த்த பிற்பாடுதான் ரகுநாத ரெட்டிக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதனால் அடிக்கடி ரகுநாத ரெட்டி "யூ ஆர் வித் அஸ், ஸோ வி ஆர் சேஃப்" என்று சொல்வார். அதாவது, நீ எங்களோடு இருக்கிறாய், எனவே நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம் என்று சொல்வார். நல்ல நண்பர்கள் எனக்கு டெல்லியிலே கிடைத்தார்கள். எல்லா மாநிலங்களிலிருந்தும் இந்திரா காந்தியின் பக்கம் சேர்ந்தவர்களை இப்போது எண்ணி பார்த்தால் அவர்களைப் போன்ற உயர்ந்த மனிதர்கள், லட்சியவாதிகள் வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டார்கள். காமராஜரோடு சேர்ந்தவர்கள் பிற மாநிலங்களில் எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆகவே அவர்களை விமர்சிப்பதும் தவறு. ஆனால் இந்திரா காந்திக்கு கிடைத்தவர்களில் 100க்கு 80 பேர்கள் மிக அற்புதமானவர்கள். வங்காளத்திற்கு நான் போயிருந்தேன். வேறு பல இடங்களுக்கும் போயிருந்தேன். எல்லா பகுதிகளிலிருந்தும் எங்களுக்கு கிடைத்தவர்கள் மிக அற்புதமானவர்கள். ஏதோ துரதிருஷ்டம், எந்த காலத்திலும் தமிழகத்தில் லட்சியங்களை நோக்கி வருகின்றவர்கள் பரம அயோக்கியர்களாகவே இருந்திருக்கிறார்கள், இன்று வரையிலும் கூட. இங்கே சரியானவர்கள் அமையவில்லை என்ற காரணம் இருந்தும் நான் ஒதுங்கவில்லை. ஏனென்றால் எப்போது எதிர்ப்பு என்பது ஏற்பட்டு விட்டதோ அப்போதே தொடர்ந்து எதிர்நீச்சல் போடுவது என்று நான் முடிவு செய்துவிட்டேன்.